விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இயல்பாகவே சித்திரை புத்தாண்டுன்னு ஒன்று வந்துட்டாலேயே அடுத்ததான் நமக்கு நினைவுக்கு வர்றது ராசி பலன்க. ராசி பலன்ல எந்த கிரகம் எந்த மாதிரியான நிலைக்கு வராங்க, அதனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத 12 ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு. குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய காரணம், ஜோதிடத்தில் எல்லாருக்கும் ஒரு விளக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரியான அமைப்புகள்ல மேஷம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாம் இடத்துல ஒளி உச்ச நிலையில வரக்கூடிய சூரிய பகவான் பொழுது அங்கதான் நம்மளுடைய ஜோதிடம் சார்ந்த அமைப்புகளும் இந்து மதத்தினுடைய தன்மையும் தமிழர்களுடைய கேலண்டரும் உருவாகுதுன்றது தாங்க உண்மை. அதுக்கு இவர் மாத்திட்டாரு, அவர் மாத்திட்டு மாத்தினவர் இறந்து போயிட்டாரு, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இப்போ மேஷத்துல வரக்கூடிய சூரிய பகவான் சித்திரை புத்தாண்டாக நமக்கு தொடங்கக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்க போறாரு, எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் இருக்குது. இயல்பாகவே பாத்தீங்கன்னா ராஜ கிரகங்களின் பயிற்சிகளை வச்சு தாங்க இந்த வருட பலன்கள் இயல்பாக சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பாக குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவானுடைய பயிற்சிகள் தான் பெரிதாக பேசப்படக்கூடிய நிலையில குரு பகவான் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டுல காலை 4:20 மணிக்கு மலேசிய நேரப்படி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே போல 31ஆம் தேதி அக்டோபர் 2026 ஆண்டுல 2:32 PM மதியம் போல மலேசிய நேரப்படி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஒரு மாதிரியான அதிசார நிலையில வரக்கூடிய தன்மைகள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஜனவரி 2027 அதிகாலை 4:05 AM மலேசிய நேரப்படி மறுபடியும் வக்கர நிலையில கடகத்தை நோக்கி வரக்கூடிய பயிற்சிகள் தான் குரு பகவானுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி சனி பயிற்சிகள் இந்த வருடம் முழுக்க இல்லை. ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராகு தன்னுடைய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கு ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் 6ஆம் தேதி டிசம்பர் 2026 தேதி 1:10 AM மலேசிய நேரப்படி பயிற்சி அடையக்கூடிய நிகழ்வுகள் தான். அதே மாதிரி கேது பகவான் சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கு வந்து குருவோடு சேர்ந்து கேல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. இவ்வளவு தான் இந்த வருடத்தினுடைய பயிற்சியினுடைய தன்மைகள். கிட்டத்தட்ட இது 2026 ஏப்ரல்ல இருந்து 2027 ஏப்ரலுக்குள்ள வரக்கூடிய பெரிய ராஜகிரகங்களின் பயிற்சிகள். இடையில சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் மாதிரியான, செவ்வாய் மாதிரியான கிரக பயிற்சிகள் இருந்தாலும் பெரிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வருடத்துக்கும் மேற்பட்டு ஆக்கிரமிப்பை ஒரே வீட்டில் செலுத்தக்கூடிய கிரகங்களை வைத்து தான் இந்த வருட பலன் இருக்கு. இதுல உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான கோட்சார நிலைகள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே நல்லதே சொல்ல மாட்டாருங்க. இவரோட ராசி பலனை போய் பார்க்காதீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல விதி விலக்குகளை அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தாங்க நானும். அப்ப என்ன, உச்ச குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய உங்களுடைய அஷ்டம சனி வாழை சுருட்டிக்கிட்டு சுபத்துவமா அப்படி சைலண்டா இருக்க போறாரு. இப்ப சிம்மராசிக்காரங்களை நீங்க மகம் நட்சத்திரக்காரரா இருங்க, பூரம் நட்சத்திரக்காரரா இருங்க, உத்திரம் நட்சத்திரக்காரரா இருங்க, உங்களை கேட்டா ஒரே ஒரு விஷயம், ஐயா சாமி எங்களுக்கு நல்லதே வேண்டாங்க, கெடுதல் நடக்காம இருந்தாலே போதும்னுவீங்கல்ல, அந்த தன்மைகள்ல கெடுமைகள் கொடுமைகள் கடுமையா குறையக்கூடிய தன்மை. அப்ப கெட்டதெல்லாம் நிக்க போகுது, ஃப்ரீஸ் ஆக போகுது. ஏங்க இப்படி சொல்லிட்டீங்க? உச்ச குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில சனி வந்துடுறாரு. ஜோதிடம் அதிகமான விதிவிலக்குகளோடு உள்ள ஒரு விஷயங்க. அதுல எனக்கு அதிகமான நல்ல பார்வைகள் இருக்கு. நல்லது மட்டும் அதிகமா என் கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரியான அமைப்புகள்ல சிம்மராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் சனி கட்டுக்குள்ள வர போறாரு மாதிரி தன்மை இருக்கும். அப்பனா சனி கெடுதல் அஷ்டம சனியே செய்ய மாட்டாராங்க, செய்வார். 100% அமைப்புகள்ல ஒரு உங்களை வந்து ஒரு அடிக்கணும் அப்படின்னா 30% வந்து அடிப்பார், இந்த வேலையை செய்வார். அப்போ அஷ்டம சனி தாக்க முயன்றாலும் கூட உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்களுக்கு கடுமையான தன்மைகள் இருக்காது. இதுல கூடுதலா இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, 6ஆம் பாகத்துல அருமையாக ராகு வந்து அமரும் பொழுது உங்களுடைய கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகள் தீர்ந்தாகணும், பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அழிஞ்சு போகணும்ன்ற அமைப்புகள்ல 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சர வீட்டுல மகர வீட்டுல அமரக்கூடிய ராகு மிகப்பெரிய கடன் அமைப்புகளை இல்லாமல் ஆக்கிறது, நோய் பிரச்சனைகளை இல்லாம ஆக்கிறது, எதிரிகளை கூண்டோடு காணாமல் ஆக்கிறது, அழிக்கிறது மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது பெரிய தப்பெல்லாம் இல்லைங்க, நிம்மதியான தூக்கம் வரும். அவரே குருவோட இணைந்த அமைப்புகள்ல தான் வரக்கூடிய தன்மைன்றதுனால வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல இருந்து சுப செய்திகள் வர்றது, வெளிநாட்டு அமைப்புகள்ல திருமணத்துக்கான தொடர்பு வர்றது, வெளிநாட்டு நீங்களே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரியான தொழிலில் போய் வேலைக்கு சேர்றது, இந்த பெட்ரோல் கனிம வளங்கள் மாதிரியான விஷயங்கள் நீங்களே குடிக்க
செய்யக்கூடாத கருப்பு நிற திரவங்கள், கெமிக்கல்ஸ் மாதிரியான அமைப்புகளில் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகி போகிறது மாதிரியான அதிகமான நல்ல தன்மைகள் இந்த வருடத்தினுடைய ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகுலேருந்து இருக்க ஆரம்பிக்குதுன்றதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள், திருப்பங்கள், நல்ல மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்குன்னு நான் நாளைக்கே போய் கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இப்போ செய்யக்கூடாத விஷயம்தான். தேவையில்லாத அறிமுகங்களை கொடுக்கும், மன அழுத்தங்களை கொடுக்கும். அப்ப இந்த மன அழுத்தங்கள் பழைய காலங்கள்ல இருந்த மாதிரி இல்லாம இப்போ ஒரு கட்டுக்குள்ள இருக்கு. என்னால் இப்போ என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு சொல்லக்கூடிய நிலையில படிப்புல கவனம் சிதறின சிம்மராசிக்கார மாணவர்களாக இருங்க. காதல் அமைப்புகள்ல வழி தவறி போன தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்ட இளைய பருவத்தினராக இருங்க. தேவையில்லாத தொடர்புக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இப்ப சரி ஒரு மாதிரி வம்பு வழக்குன்னு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கூட படிப்படியான சின்ன மாற்றங்கள் வர்றது, ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிரிந்த கணவன் மனைவி அமைப்புகள்ல இருங்கங்க, கொஞ்ச நாள் பேசி பார்க்கலாம், கொஞ்சம் நிதானமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் செயல்படக்கூடிய சில அமைப்புகளை உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கோச்சர அமைப்புகள் செய்யுது. அப்படின்றதால இந்த ஒரு வருடம் பாதுகாப்பாகவே சிம்மராசிக்காரர்கள் இருக்க போறீங்கன்றது தங்க விஷயம். அப்போ ஒட்டுமொத்தமா சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமான நல்ல தன்மைகளும் கெடுதல்களை குறைத்து வைக்கக்கூடிய அமைப்புல கிரக நிலைகளும் இருக்கக்கூடியது உண்மையிலேயே மிகப்பெரிய நல்ல சாதகமான தன்மைங்க இந்த சித்திரை புத்தாண்டில் சகல தரப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கும்.